ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, வாழை கருவாடு தொக்கு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த கருவாடு தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக எலுமிச்சம்பழம் அளவு சைஸ் வந்து புளியை எடுத்துகிட்டு நல்லா ஊற வச்சு எடுக்கணும். குறைஞ்சது அரை மணி நேரம் நல்லா இந்த புளி ஊறணும். அடுத்து நம்ம வந்து சுடு தண்ணி தயார் பண்ணிக்கலாம். கருவாடு வந்து நல்லா ஊற வைக்கிறதுக்காக லிட்டர் அளவு வந்து தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா கொதிச்சு வரணும். இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ கொதிச்ச தண்ணியில் நம்ம வந்து கருவாடை வந்து நல்லா சேர்த்துக்கலாம். இது குறைஞ்சது 15 நிமிஷம் இந்த சுடு தண்ணிலே நல்லா ஊறி வரணும். இந்த கருவாடு நல்லா ஊறி வந்த பிறகு நல்லா வந்து 2லேருந்து 3 முறை நல்லா அலசி கழுவி எடுக்கணும். இந்த கருவாடு பார்த்திங்கன்னா இப்போ தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு கடலை எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். நான் இந்த ரெசிபிக்காக 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். 5லேருந்து 6 பல் பூண்டு வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எண்ணெயில் நல்லா வந்து வறுபட்டு வரட்டும். இந்த பூண்டு எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. அடுத்து 2 மீடியம் சைஸ் அளவு வந்து வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வந்து பொன்னிறமாகணும்னு அவசியப்படாது. கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கணுன்றதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். அப்போ தான் வெங்காயம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்து வரும். இப்போ வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு கீரி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இது நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கி வரணும். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே ஒரு 4 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தால் போதும். இது எல்லாத்தையும் அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுறேன். இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். அடுத்து கொத்தமல்லி வந்து கைப்பிடி அளவு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கி வரணும். இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தக்காளி நல்லா குழைய வேகணும். அடுத்து நம்ம வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு மசாலாஸையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் வந்து சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து குழம்பு மிளகாத்தூளை சேர்த்துக்கிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். ஓவராலாக 2 டேபிள் ஸ்பூன் தான் நம்ம காரத்துக்காக சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு காரம் வந்து கம்மியாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்தா போல் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி வரணும். இப்போ இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த புளி இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. அடுத்து நம்ம வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த புளி தண்ணியெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அடுத்து 1/2 டம்ளர் அளவு வந்து தண்ணியை சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இது நல்லா வந்து கொதிச்சு வரணும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இது நல்லா திக்காக தொக்கு அளவுக்கு வரணும். அடுத்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சமாகவே இனிஷியலாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கருவாட்டிலே உப்பு இருக்கும். ஸோ நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். கருவாடு சேர்த்ததும் நம்ம வந்து உப்பு வந்து போதுமான அளவாக இருந்தால் சேர்த்து தேவையில்லை. இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுக்கணும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இது நல்லா திக்காகணும். அது வரைக்கும் நல்லா வந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த டைமில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து கருவாடு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். எல்லா கருவாடையும் சேர்த்துக்கலாம். கருவாடு சேர்த்த பிறகு நம்ம உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
கருவாடு எல்லாம் சேர்த்தாச்சு. ஸோ மெதுவா நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த டைம் வந்து கரெக்டான டைம் வந்து உப்பு இருக்கான்னு நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். உப்பு இருந்ததுன்னா நீங்க வந்து சேர்த்துக்க தேவையில்ல. கம்மியா இருந்தா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி ஆகணும். நம்ம ஊத்துன எண்ணெய் எல்லாம் மேல வருது பார்த்தீங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் அளவு திக்கா வரணும். இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா. அடுத்து நான் வந்து கைப்பிடி அளவு வந்து கொத்தமல்லிய வந்து சேர்த்துக்கிறேன். இந்த ஃப்ளேவர் இன்னும் குடுக்குன்றதுக்காக. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுவோம். அடுத்து நம்ம ஃபைனலா நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மிளகு தூள சேர்த்துக்கலாம். இது அடிஷ்னல் டேஸ்ட்ட தரும். அதுக்காக தான் நம்ம மிளகு தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வந்து பொறுமையா நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க கருவாடு தொக்கு வந்து தயாராகிடுச்சு. நான் இந்த ரெசிபி செய்றதுக்காக வாழை கருவாடு தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்ககிட்ட எந்த கருவாடு இருக்கோ நீங்க அந்த கருவாடு எடுத்து இந்த தொக்கு செஞ்சு பாருங்க. ஸோ இது நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இத வந்து ஒரு பாத்திரத்தில மாத்திக்கலாம் சுட சுட. இந்த கருவாடு தொக்கோட வந்து சாப்பாடு வந்து நல்லா பெசஞ்சு சாப்பிட்டா, அப்பா! வேற லெவல்ல இருக்கும். இந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அருமையா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க வந்து இந்த ரெசிபி வந்து சாதத்தோட வச்சு சாப்பிடுங்க. இது ஒரு முறை நீங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எங்களுக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அதேபோல இந்த ரெசிபிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சிம்பிளான, ஈஸியா நம்ம செய்யக்கூடிய வாழைக்கருவாடு தொக்கு தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்தோம். அதேபோல நீங்க நெறைய பேர் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஒரு டிஃபரண்டான ரெசிபி வீடியோல சந்திக்கலாம். பை.